கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சிறப்பணியுமாயிருக்கும். தேவ ஜனங்களே, நமக்கு உயர்வு எப்படி வருகிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என் மகனே, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா குடிகாரங்க, எங்கள் அம்மா என் கூடயே இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இப்படி பல ரீதியில் சொல்லுவாங்க. அப்போ நான் யாரை சொல்ல கேட்க, எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவ ஜனங்களே, வேதம் எப்போவுமே ஒரு கருத்து சார்ந்த புஸ்தகம். தகப்பன் சொல்லுகிறது, தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள ஒரு ஊழியராக இருக்கலாம், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவத்தில் சிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், வேதத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராக இருக்கலாம், ஒரு அம்மா வயசு உள்ள ஒரு தாயாக இருக்கலாம், சக தாயாக இருக்கலாம், குடும்பத்தில் தெய்வ பக்தி உள்ள ஒரு தாயாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு புத்தி சொல்கிறாங்கன்னா, போதகம் சொல்கிறாங்கன்னா, வசனம் சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா அது உங்களுக்கு கிரீடம் மாதிரி இருக்கும், அது உங்களுடைய கழுத்துக்கு சிறப்பணியுமாக இருக்குமா. அழகான ஒரு நல்ல ஒரு கழுத்துக்கு நீங்கள் ஒரு செயின் போட்டால் எப்படி இருக்கும், நல்ல விலை மதிப்பான மாலை செயின், அதை பார்க்கும்பொழுது மின்னும், தகதகதகன் மின்னும். தலையில் கிரீடம் சிறப்பணி எப்படி இருக்கும், நல்ல ஒரு கிரீடம் தகதகதகன் உங்கள் தலையில் மின்னுதுன்னா நீங்கள் இளவரசர் போல் இருப்பீங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் சாத்தானுடைய பார்வையில் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு வெண்வஸ்திரம் தரித்து தூதர்களை போல காட்சியளிப்பீங்க. அதனால தான் பிசாசு உங்களை தாக்குறான். ஏன்னா அவனுக்கு கண்ணெல்லாம் கடிக்குது, நீங்கள் ஜொலிக்கிறீங்க. ஆதாம் ஏவாள் இழந்த அந்த மகிமையை இப்போ நீங்கள் திரும்பி பெற்றிருக்கிறீங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ரகசியம் என்னன்னா, என்னதான் நீங்கள் தவறு செய்தாலும் ஆண்டு உங்களை திரும்பி 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 மன்னித்து திரும்பியும் உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறான். ஆதாம் பாருங்கள் என்ன பெரிய தப்பு செய்தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிற நம்ம எல்லாருமே ஆதாமை காட்டிலும் பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆதாம் செஞ்ச தப்பு என்ன, மனைவி கொடுத்த பழத்தை தான் சாப்பிட்டான். அவன் ஒரு விஷயம் கூட யோசித்திருக்க கூட மாட்டான், அது எந்த பலனும் கூட. அப்படி கூட இருந்திருக்கலான்னு வைங்களேன். அவனுக்கு தெரிந்து தான் பறிச்சாள் என்று வேதம் சொல்லவில்லை. ஏவாள் பறிக்கும் பொழுது ஆதாம் ஒருவேளை தூங்கிட்டு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பாவம், அவன் அதை பறிக்க கூட இல்லை, சும்மா வாங்கி சாப்பிட்டான் மனைவி தந்தாளேன்னு. ஆனால் சாப்பிட்ட பாவத்தினால, சாப்பிட்டதுனால, தேவன் தொடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டதுனால பாவம் வந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகும் சில பாடுகள் வரும் பொழுது அவர்கள் சண்டை போடுறாங்க, பிரிவினை பண்ணுறாங்க, அடிதடி இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, எல்லாம் இருக்குது. பொறாமை கொள்கிறாங்க, எரிச்சல் கொள்கிறாங்க, பகை வைக்கிறாங்க, மன்னிக்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு சில சிச்சைகளை அனுப்புகிறாரு. தான் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிச்சிக்கிறாரு, சிச்சைகளை கொடுத்து மனம் திரும்ப வைக்கிறாரு. ஆதாமை போல ஆண்டவர் அவனை அழிக்கவில்லை, ஆதாமை போல ஒதுக்கவில்லை. பார்த்தீங்களா, இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபைகளை கொடுத்துருக்கிறார், நம்மளை தூக்கி தூக்கி நிறுத்துகிறார். அதனால தான் சாத்தானுக்கு போறாம. என்ன ஆனாலும் இவன் தலையில் ஒரு கிரீடம் இருக்குதே, இவன் மேலே ஒரு வெண் வஸ்திரம் இருக்குது, இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டானே, பரிசுத்த ஆவியானவர் மேலே கிரீடமாக இருக்கிறாரே, அபிஷேகம் என்ற கிரீடம் இருக்குதே, இதை எப்படியாவது விலை பண்ணலாம், எப்படியாவது இவனை நாசாக்கலான்னு அவன் வகை தேடி சுற்றுகிறான். அதனால தான் தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் தலையில் இருக்கிற கிரீடம், உங்கள் கழுத்தில் இருக்கிற சிறப்பணி உங்களை விட்டு போகக்கூடாதுன்னா ஆலோசனையை கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அந்த ஆலோசனை. கர்த்தருக்கு பயந்தவர்கள்ட்ட அந்த ஆலோசனை இருக்குது, அந்த ஆலோசனையை கேளுங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள். கர்த்தருக்கு பயப்படுறவங்க, வசனத்தை தெரிஞ்சவங்க சொல்லும் பொழுது கேளுங்க. ஆவிக்குரிய முதியோர்கள் சொல்கிறவங்க அது சொல்லும் பொழுது கேளுங்க. இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், டிவியில் பார்ப்பாங்க, இவன் பெரிய ஆளா, அவன் பெரிய ஆளா, அவன் இப்படி செய்கிறான், இவன் அப்படி செய்கிறான். தேவ ஜனங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்டத்தை விடுங்க. அந்த ஊழியர் அதாவது செய்தாருன்னு உங்களுக்கு தெரியாது, யாரோ சொல்கிறத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்போவுமே 2-3 காரியத்தினால தான் நம்ம ஒரு விஷயத்தை நிர்தர்சனமாக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம ஒன்றும் தெரியாமல், ஆணித்தரமான உண்மை தெரியாமல் நிறைய பேரை நம்ம என்ன செய்வோம், 4 பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம குறைய சொல்ல தொடங்கிடுவோம். தேவன் ஒரு ஆள் கூட இல்லைன்னா அந்த ஆளால் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. தேவன் ஒரு ஆள் கூட இருந்தால் தான் பல காரியங்களை செய்ய முடியும். ஊழியன்னு சொல்கிறது கஷ்டம்தான், அதை நம்ம செய்து பார்க்கும்போது தான் எவ்வளோ உபத்திரம் இருக்குதுன்னு தெரியும். தேவன் செய்கிற எந்த விஷயத்தையும் செய்தாலும் உலகம் எதிர்க்க தான் செய்யும். அதனால்
நம்ம தேவனோடு யுத்தம் பண்ணுறவர்களாக மாறிடக்கூடாது. டிவியில் பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம். நிறைய பேர் இன்றைக்கி அற்பமாக பேசுகிறாங்க. சிறுவர்கள் யாராவது பயன்பட்டாங்க, 18 வயசு 15 வயசில் யாராவது டிவியில் பயன்பட்டுட்டாங்கன்னா அவங்கள பார்க்கும்பொழுது ஒரு எரிச்சல். இவெல்லாம் சின்ன பையன், இவங்களோடலாம் ஆண்டவர் பேசுவாரா? தேவச்சனங்களை அப்படி மட்டும் நம்ம நினச்சிடவே கூடாது. 3 வயசு உள்ள 3லேருந்து 6 வயசு இல்லை 10 வயசுக்குள்ளே இருக்கிற சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசலையா? கர்த்தர் பேசினார். 12 வயசு இயேசு அங்கே இருந்த ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசிரியர்களுக்கும் மத்தியிலையும் பேசி கொண்டிருந்தார் ஞானமான விஷயங்களை. இயேசு கூட ஆண்டவர் இடைப்படவில்லையா? சிறுவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். திருமணம் ஆகாதவர்கள் தானே, இவெல்லாம் சின்ன பையன், இவெல்லாம் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போம். தேவ சின்னங்களை இன்றைக்கி ஆண்டவர் சிறியவர்களை பயன்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, சிறியோர்கள் மேலே, மாம்சமான யாவர் மேலேயும், வாலிபர்கள் மேலே, முதியோர்கள் மேலே, எல்லார் மேலேயும் இந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது வயதான தாத்தா தானே, வயதான பாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லாதீங்க. யார் மூலமாக வேத வசனம் வந்தாலும் கழுதை மூலமாக வந்தால் கூட நம்ம கவனிக்கணும். வேதம் அதான் சொல்லுது. பிழையாம் தீர்க்கதரிசியை உணர்த்துகிறதற்கு தேவ வார்த்தை கழுதை மூலமாக வந்தது. அதனால் தேவ ஜனங்களே, ஒரு மரமே பேசினாலும் நாம் அதை மதித்து தான் ஆக வேண்டும். ஒரு காக்கா பேசினாலும் நாம் மதித்து தான் ஆக வேண்டும். அதனால் கர்த்தருடைய வார்த்தை கல்லிலிருந்து வந்தாலும் நாம் மதித்து தான் ஆக வேண்டும். முட்செடியிலிருந்து வந்துங்க, முட்செடி நீனே அடுத்தவனை கிள்ளி எரிகிறவன், நீ பிச்சு எரிகிறவன், அடுத்தவனை காயப்படுத்துகிற முள் செடியே வாண்டிருந்து கர்த்தருடைய வார்த்தை வராதுன்னு மோசே நினச்சிருந்தால் அத்தனை லட்சம் மக்களுக்கும் அந்த எழுப்புதலை கொண்டு வந்திருக்க முடியாது. அத்தனை லட்சம் மக்களுக்கும் எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் ஒரு முட்செடியிலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டது. தேவ ஜனங்களை யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதியோருடைய வார்த்தை, அம்மாவுடைய வார்த்தை, அப்பாவுடைய வார்த்தை, அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க, அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்க, இல்லை சின்ன பிள்ளைகளை கூட இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க, யார் மூலமாக பரிசுத்த ஆவி பேசினாலும் நான் கேட்பேன். ஆனால் அவர்களுடைய செயல்களையோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருவேளை அவர்கள் இன்னைக்கு நல்லா பேசியிருப்பாங்க, நாளைக்கு கெட்டு போயிருப்பாங்க. இப்படி நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. அவர்களை நீங்கள் பார்க்காதீங்க. நல்லா பேசும் பொழுது நல்ல வார்த்தை வந்ததல்லவா, அதை நம்ம எடுத்துக்கொண்டோம். இப்போ கெட்டு போகிறாங்களா, அவங்கள லூஸில் விடுங்க. அடுத்தது நல்ல ஊழியர்களை பாருங்கள், நல்ல ஊழியர்களுடைய ஆலோசனை கேளுங்க. அவங்க கெட்டு போகிறாங்களா, அடுத்த நல்ல ஊழியர்கள் ஆண்டு எழுப்புவார். ஊழியர்கள் கெட்டு போனால் தொடர்ந்து நல்ல ஊழியர்களை எழுப்புகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல ஓடி முடித்தவர்களுடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களுடைய வார்த்தையை கேளுங்க. நிறைய பேர் ஓடி முடித்து சாதனை படைத்த அநேக முதிர்ந்த ஊழியருடைய வார்த்தையை கேட்பாங்க. அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள தலைமுறையில் ஆண்டவர் வித்தியாசமாக செயல்படுகிறார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த நாட்களில் அவர்கள் பட்டினி கடந்த ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு பாருங்க, பட்னியே இல்லாத ஊழியங்கள் இன்னைக்கு இருக்குது. பட்னியை வான்னு சொன்னால் கூட பட்னி வராதுங்க. பட்டினி அப்படின்னு சொல்லுகிறது ஆண்டவர் நடத்தினாதான் வரும். எல்லா பணமும் சௌரியமும் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வித்துட்டு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆண்டவர் சொன்னால் அதை செய்வான். ஆண்டவர் சொல்லணும் அல்லவா? எல்லாம் இருக்கிற அநேக மிஷினரிகள் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட அழைப்பு வந்தால் மட்டும்தான் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவார்கள். மற்றபடி நம்ம ஊர்லேயே இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் அழைக்கிறாருன்னா, அவர்களுக்கு செல்வங்கள் இருக்கிறதுனா அதை அவங்க என்ன செய்வாங்க, அதை வச்சு தான் ஊழியம் செய்வாங்க. அதனால் அவன் பட்னியாக ஊழியம் செய்யலாம். அவன்லாம் ஊழியக்காரன் கிடையாது. அவன் வெண் வஸ்திரம் போடலை, அதனால் அவன் ஊழியக்காரன் கிடையாது. அவன் மீசை எடுக்கலை, அவன் செருப்ப காலத்தில், அதனால் அவன் ஊழியக்காரன் கிடையாது. தேவ ஜனங்களே, ஃபுல் ஃபீட்டில் இன்றைக்கி செருப்பு போட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு புரிதலை தருவார். நம்ம யாரையுமே உடனடியாக கோவப்பட வேண்டாம். ஒவ்வொரு இடங்களை பொறுத்து, ஒவ்வொரு இடங்களில் உள்ள ஒவ்வொரு மாற்றங்களை வைத்து நிறைய விஷயங்கள் வேறுபட்டு இன்றைக்கி சுவிசேஷம் இருக்குது. கலாச்சார வித்தியாசத்தில் ஒவ்வொரு இடங்களையும் கர்த்தர் வெவ்வேறாக செயல்படுகிறார். அதனால் தேவ ஜனங்கள், உங்கள் பாஸ்டர் நீங்கள் போகிற இடத்துல, ஆண்டவர் உங்களை நடத்துகிற இடத்துல நீங்கள் ஸ்டடியாக நிற்க கர்த்தர் அழைக்கிறார். உங்களை எப்படி ஆண்டவர் வளர்த்தாரோ அந்த ஒரு வளர்ச்சியில் இருங்க. நீங்கள் துபாயில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஒரு விதத்தில் வளர்த்துருக்கிறாரு. இங்கே வாரீங்க, உங்கள் ஊருக்கு வரும்போது உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து துபாய்க்கு போகிறீங்க, நீங்கள் ரொம்ப என்ன செய்றீங்க, கல்ச்சரலாக இருப்பீங்க. அங்கே போகும்பொழுது கொஞ்சம் லிபரலாக இருக்கும். அதை கண்டு ஆச்சரியப்படாதீங்க.
பயபக்தியோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறாங்களான்னு பாருங்கள். எதை கண்டு குழம்பாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறாங்க. அவர் வெள்ளை வஸ்திரம் போடலை, இவர் செருப்பு போடலை, இவர் செருப்பு போட்டிருக்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இந்த உபதேசத்தை சொல்கிறாரு. வேதம் என்ன சொல்லுது? நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்டதை விட்டுருங்க. நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க பேசுகிறது நல்ல உபதேசம், ஆவியில் நிரம்பி பேசுகிறாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை பேசுகிறாங்களா அதை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் கூட பரிசேயர்கள் அறிவு என்ற திறவுகோலை வச்சுருந்தாங்க. அவர்கள் அதை உபயோகப்படுத்தலை, பிறரையும் பரலோகத்துக்குள்ளே போக விடலை. ஆனால் அவங்க கையில் இருந்தது நல்ல வசனம் தான். அதே போல் ஒவ்வொரு பேர்கிட்ட இருக்கிற வசனம் நல்லது தான். ஆனால் அவர்கள் சுபாவம் கெட்டதாக மாறுதுன்னா நம்ம அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு வசனத்தை ஒதுக்கக்கூடாது. அதனால் எல்லா இடத்துலையும் வசனத்தை கேளுங்க, நபர்களை பார்க்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நமக்கு உபதேசம் தேவையாக இருக்கிறது, நமக்கு நல்ல ஆலோசனைகள் தேவையாக இருக்கிறது. அதை யார் கொடுத்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நபர்களுடைய முடிவு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா ஊழியத்தில் உபத்திரம் உண்டு. கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. சில நாள் கடைசி நாள் வரைக்கும் நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி ஒரு 6 மாதம் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. இவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? 80 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. 81வது வயசில் ஏதோ ஆகி அவர்களுக்கு டிப்ரெஷன் ஆகி கஷ்டப்பட்டு கெட்ட வார்த்தைலாம் போட தொடங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்படி நான் ஊழியர்களை பார்த்துருக்குறேன். நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன செய்ய தொடங்கிட்டாங்க? கெட்ட வார்த்தை போடுறது, மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதனால் அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாம் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். அதனால் தேவச்சனங்களை எந்த ஊழியக்காரனும் கடவுள் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையை கேட்குறது தப்பு கிடையாது. அதனால் அந்த மனுஷன் நல்லவனாக இருப்பானா கெட்டவனாக இருப்பான்னு கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு நம்ம உயிர் இருக்கணுமே. அதனால் கர்த்தர் ஒரு நபர்கிட்ட இருந்து பேசுகிறாங்கன்னா அது டிவி மூலமாகவோ எது மூலமாக பேசுனாலும் கேட்டுக்கொள்ளுங்க. அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியில் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, கலக்கமாக இருந்தால் விட்டுருங்க. ஏன்னா ஆலோசனை நம்மளை உயர்த்தும். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒரு வார்த்தையை பேசுனீங்க. இன்னைக்கு குழப்பமான காலம். வசனத்தை கேட்கலாமா வேண்டாமா, இவர் நல்லவரா இவர் கெட்டவரான்னு பல குழப்பங்களில் ஜனங்கள் இருக்கும் பொழுது நல்லதை எடுத்துக்கொண்டு உபதேசத்தை பெற்றுக்கொள்ள நீர் பேசுகிறீரே. நன்றி அப்பா. தகப்பன் புத்தியை கேளுன்னு சொன்னீரே, போதகத்தை தள்ளாதேன்னு சொல்லுகிறீரே. எங்கிருந்தலாமோ ஜனங்களுக்கு புத்தியும் போதகமும் வந்து கொண்டிருக்கிறதே. ஒவ்வொரு பேருக்கும் அது அவர்கள் சிரசுக்கு அலங்காரமாக இருக்கட்டும், கழுத்துக்கு சிறப்பணியாக இருக்கட்டும். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனங்களே, இன்றைக்கும் வார்த்தையை இருதயத்து கொண்டு போகிற நிகழ்ச்சி உண்டு. இந்த அருமையான நிகழ்ச்சியில் 9 மணி அளவில் கலந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம ஜெப நேரம் டிவி என்ற புதிய சேனலில் இணையாதவங்க கீழே இருக்கிற துதிகள் 1000 பார்த்து இணைந்து கொள்ளுங்கள். அதில் ஒரு 1 hour வீடியோ இருக்குது. இதுவரை பார்க்காதவங்க இணைந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலையில் 5 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் வீடியோஸ் உண்டு. கீழே இருக்கிற ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் லிங்கையும் இணைச்சுங்க, கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். புதிய நபர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலிக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.